Hi, hello friends, welcome back to the channel K.S. handcrafted event. So இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மல்லி முல்லைப்பூ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கவாத்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து கிளியராக கவாத்து பண்ணுறதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ. ஸோ இது வந்து என்னுடைய ராமர் வானப்பூ ஒரு முல்லை வெரைட்டி செடி. அண்ட் ஒரு சைடு வந்து இதை நான் வந்து அப்படியே படர விட்டுருக்கேன் மேலே. அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு வெறும் சின்ன ஒரு மரம் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே கவாத்து பண்ணி பூக்க விட்டுருக்கேன். அதே போல் இன்னொரு சைடு வந்துட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் வெறும் மொட்டு, இன்னும் கவாத்து பண்ணலை அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வந்து வேறு எதுவும் பூ இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம கவாத்து பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த கொம்பு வந்து புதுசாக வந்து இதில் வந்துட்டு பூ வச்சுருக்கு. நல்லா கொத்தா பூ வச்சுருக்கு. அதே போல் இந்த சைடும் வந்து மேலே வளர்ந்துட்டுருக்காங்க. அடியிலிருந்து நிறையா புது புது கிளைகள் வந்து பூ வச்சிட்ருக்கு. இப்போது ஏற்கனவே பூத்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடம் இப்படி தான் இருக்கும். பூத்து பூவெல்லாம் பறித்ததுக்கப்புறம் இந்த இடம் இந்த மாதிரி ஆகிரும். அதே போல் அந்த கிளையுமே வந்துட்டு எந்த ஒரு புது கிளைகளும் வராது, பூவும் வைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சிருப்போம், இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கையில் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்திங்களா இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா புது புது கிளைகள் வரும். அதுலேருந்து நிறைய மொட்டுக்களும் வரும். உங்களுக்கு எப்படி காமிக்கலாம். ஸோ இந்த கிளை பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பூ வச்சு கட் பண்ணியாச்சு. அதே போல் இந்த இடத்துலையும் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா புது தளிர் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி புது கிளைகள் வரும்போது நிறைய மொட்டுக்களோடு வரும். நமக்கு இப்படி நமக்கு அடிக்கடி கவாத்து பண்ணும்போது வருஷம் ஃபுல்லாமே நமக்கு பூ இருக்கும். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணிவிட்டு அது வந்து மறுபடியும் பூக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த இப்படி ஒடிச்சு விட்டுறலாம் போதும். இந்த இடத்தையுமே வந்து இப்படி நம்ம ஒடிச்சு விட்டுறலாம். அப்போ தான் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் புது துளிர் நமக்கு வரும். இதுபோல் நமக்கு எல்லா பூச்செடிக்குமே நம்ம பண்ணலாம். மல்லி, முல்லை, ஜாதி மல்லி இந்த மாதிரியான எல்லா பூச்செடிகளுக்குமே நம்ம வந்து அடிக்கடி இது போல் கவாத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணும்போது செடி வந்துட்டு கொடியாக போகிற வகை செடிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொடியாக போகாமல் சின்னதாக நம்ம கைக்கு எட்டுறது போலவே வந்து நம்ம வச்சு வளர்த்துக்க முடியும் எவ்வளோ வருஷம் ஆனாலும். ஸோ இது என்னோடய செடி பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷம் ஆகிடுச்சு, 3-4 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் நான் வந்து இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். அதே போல் த்ரூ அவுட் த இயர் வந்து எனக்கு பூ வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க சீசனுக்கு தான் பூ வைக்கிது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ரெகுலராக கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வருஷம் ஃபுல்லாகவுமே வந்து பூ பூக்கும். ஸோ இதோட சீசன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல வெயில் காலத்தில் பூக்கும். ஆனால் இப்போது மழையில் ஆடி மாதத்தில் நமக்கு பூ வச்சுருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து ரெகுலராக அதை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். அதே போல் இதிலிருந்து நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து இந்த தடிமனான பகுதி மாதிரி இதோட வேர் பகுதி பார்த்துட்டிங்கன்னா தடிமனாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக நிறைய பதியமும் போட்டு வச்சுக்கலாம் வேணுங்கும்போது. அதே போல் இது வந்துட்டு லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைப்போம், ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அது வந்து இறந்துரும். மறுபடியும் நம்ம அடுத்த சீசனுக்கு புது செடிகள் நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான அது வேர் பகுதி வந்து நல்லா தடிமனாக ஆகிற வரைக்கும் நல்லா அடிக்கடி நம்ம கவாத்து பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம செடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு தாங்கி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.